குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இல்லைன்னா 1 மந்தில் இந்த அம்மா இறந்துருவாங்க. நாங்கள் சாருக்கு பயப்படுத்திட்டாங்க. விக்ரமன் சாருக்கு ஆமாம், பயப்படுத்திட்டே அவரை பயாப்சி எடுக்கணும் ஒத்துக்கோ அப்படின்னு. நான் அடுத்த மாதம் எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, என்னால் முடியாது, எனக்கு அடுத்த மாதம் திருப்பதியில் ப்ரோக்ராம். தென்னிந்தியாவில் ஒரு அற்புதமான டான்ஸரை வந்து இந்த மாதிரி வீட்டோட முடக்கி போட்டமேங்கிற குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் கூட இல்லை அவங்களுக்கு, கொஞ்சம்னா கொஞ்சம் கூட இல்லை அவங்களுக்கு. இல்லை, ஒரு டான்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான கேரியர். திமிரா வேற பேசுகிறாங்க. நான் வேண்டான்னு சொன்னால் அவர் வந்து ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு என் கை பிடிச்சி கெஞ்சினார். ஏன்னா அவங்க 1 மந்தில் இறந்துருவாங்க இவங்க. அப்போ சொல்கிறீங்க 5 வருஷம் முன்னாடி சொல்லுங்க சொன்னது அவர் கை பிடிச்சி கெஞ்சினார். நீங்கள் வேண்டவே வேண்டாம், நீங்கள் வேண்டவே வேண்டாம். நடந்து தான் போயிருக்கேன். 20 மினிட்ஸு முடிஞ்சிடும் நாங்கள். பட் டுக் 3.5 hours பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது யாருமே தெரியலையே. தெரியல. அது வந்து 21 ஸ்டிச்சஸ் போட்டாங்க. சிடி ஸ்கேனு, பெட்டு, எம்ஆர்ஐன்னு ஒரு இருக்கிற ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து பட் அவங்க ஷி கேம் வித் நம்னஸ்ன்னு எழுதிட்டாங்க. பட் நான் ஐ டிட்ன்ட் ரீட் தட் டிஸ்சார்ஜ் சம்மரி. பட் அது பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க எடுத்தாங்க, சரி அவங்க சேஃப்காக. சமீபத்தில் விக்ரமன் சார் வந்து வீடியோ சேனலில் இதை பற்றி பேசினதுக்கப்புறம் சிஎம் அதை பார்த்துட்டு உடனே வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், கிட்டத்தட்ட தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் 25 டாக்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இல்லையா? அவங்களாம் என்ன அப்சர்வ் பண்ணாங்க, என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சு சொன்னாங்களா? பேக் பெயின் ரீசன் என்னன்னு கூட அவங்களுக்கே தெரியல. அந்த ஸ்கேன் எடுத்தாங்க, இந்த ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுக்கிறப்போ ஒன்றுமே இல்லை மேடம்ன்றாங்க அவங்க. இங்கே டாக்டர்ஸ் வந்தால் இல்லை சம்திங் இஸ் தேர் அப்படின்றாங்க. ஸ்கேன் எடுத்தவங்க ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து இன்ஃப்ளமேஷன் தான், மோஸ்ட்லி அது இன்ஃப்ளமேஷன் தான். ஏன் வந்து டைரக்டர் விக்ரமன் வந்து காம்பன்சேஷன் கேட்கவே இல்லை இன்னி வரணும்? நம்ம பண்ண படத்துக்கே அவர் சம்பளம் கேட்காதவர். அது சரியாயிடும், நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க. எவ்வளோ 5 years 6 years? இன்னொன்று, நான் நார்மல் ஃபிசியோதெரப்பி பண்ணுறவங்கள விட நான் வந்து 500% ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். எனக்கு சும்மா நின்று நான் நடந்து நான் பாத்ரூம் போனாலே போதும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி மைண்ட் செட். 6 years பார்த்துக்கோங்க. 6 years ஆனால் மந்த்லி 3 lakhs ஆனால் கூட பார்த்துக்கோங்க. படம் எடுக்கிறதே நிறுத்திட்டாரு சார் சுத்தமாக நிறுத்திட்டாரு. என் பையன் இப்போ தான் படம் நடிக்கிறாரு. பேக் பின்னாடி போன் கொஞ்சம் சரியில்லை, அந்த போன் ஏதோ வெட்டி எடுத்திருக்காங்கன்னு ஒரு டாக்டர் சொன்னார். போனை வெட்டி எடுத்துருக்காங்க ஒரு டாக்டர் சொன்னார். போன் பின்னாடி ஏதோ ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்காங்க, ப்ராப்ளம் ஆகி செப்டிக் ஆயிடுச்சு, அதனால எடுத்துட்டாங்க அப்படின்னாரு. பட் என்ன எடுத்தாங்கன்னு கேட்டேன். கேட்டோடனே திருப்பி செகண்ட் டைம் கேட்குச்சு. அவங்க ரொம்ப கீனாக கேட்டேன் நான், என்ன ஆச்சு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. அது பயந்துட்டாங்க, அவங்க சொல்லலை. அவர் பக்கத்துலேயே இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். எனக்கே ஏசி ஒத்துக்காதான கூட பாவம் ஏசி எனக்கு கம்மி பண்ணிவிட்டு அவர் பக்கத்துலேயே படுத்துக்குவார். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஒரு அற்புதமான நடன கலைஞரை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். ஏறத்தாழ 4000 மேடைகளை கண்டவர். தென்னிந்தியாவில் சிதம்பரத்திலிருந்து திருப்பதி வரை அவர் ஆடாத கோயில்களே இல்லை என்று சொல்லலாம். அத்தனை கோயில்களில் ஆடியவர் இன்று வீல் சேர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எதிரே சலங்கையும் தாளக்கட்டையும் அவரை ஏக்கத்துடன் பார்க்கின்றன. என்ன ஆனது, ஏன் இப்படி? நடன கலைஞர் ஜெயா பிரியா விக்ரமனை தான் நாம் இன்று சந்திக்கப் போகிறோம். எல்லாவற்றுக்கும் காரணம் தனியார் மருத்துவமனையில் நடந்த ஒரு தவறான அறுவை சிகிச்சை. அதனால் பாதிக்கப்பட்டு தான் இப்போது இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அவரைத்தான் அவருடைய அசோகனர் வீட்டில் சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குருபியோ நமஹ. உங்களை வந்து எத்தனையோ மேடைகளை நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது என்னதான் மனசை சமாதானம் அடைஞ்சால் கூட சங்கடமாக இருக்குது. பட் உங்கள் வில் பவர் இருக்குது, நீங்கள் வேகமாக தேறி வரீங்கிறது எனக்கு தெரியும். நான் பேப்பரில் மற்ற ஊடகங்கள்லாம் படித்த வரை முதுகுத்தண்டில் பெயின் வருது உங்களுக்கு, அதுக்கு வந்து பயாப்சி எடுக்கணுங்கிறாங்க. நீங்கள் ஒத்துக்கல அதுக்கு. இருந்தாலும் பயாப்சி எடுத்தால் சரியாக போயிடுங்கிறாங்க. ஸோ குடும்பத்தில் எல்லாருமே சரி பண்ணி பார்த்துருங்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் தான் நடந்தது இல்லையா, வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 5 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கீங்க இல்லையா?
அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் அப்புறம்? ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. நான் சொல்லி பார்த்துருக்கேன். இது மாதிரி ஆயிருக்கு. எனக்கு அட்லீஸ்ட் எவ்ரி மந்த் என்ன மெடிசன் அதை அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். மெடிசன், என்னோட நர்ஸ், அது நிறைய இருக்குது. மணி வைஸாக இல்லை, பட் நிறைய செலவு இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், பட் தே டிடன்ட் ரெஸ்பாண்ட். இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பயாப்சி எடுக்கலாம், ஒரு 10-15 நாள் கழிச்சு என்னென்ன அது வந்து கேன்சரஸான்னு பார்க்கணுங்கிறதா பார்க்குறாங்க. இருக்காங்க. ஆமாம் அப்படிதானே பார்த்தாங்க? ஆமாம் பார்த்துருவோம், சரியா போயிடும் அப்படி தானே அவங்க சொன்னாங்க. ஆமாம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக நடந்து தான் போயிருக்கீங்க நடந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு. போயிருக்கேன். 20 மினிட்ஸு முடிஞ்சிடும்னாங்க. பட் டுக் 3.5 hours பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது யாருக்குமே தெரியலையே. தெரியல. அது வந்து 21 ஸ்டிச்சஸ் போட்டாங்க. பயாப்சின்னா சும்மா ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுக்கிறது தான். 21 ஸ்டிச்சஸ் போட்டுருக்காங்க. ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க முதுகில். அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது வந்து சொல்லவே இல்லையா சொல்லவே இல்லை இன்னி வரை? இன்னி வரை. ஒரு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு சொன்னவங்க 3 மணி நேரம் என்ன பண்ணாங்கங்கிறது பெரிய ரகசியமாகவே இருக்கு. ஆமாம், 9 o'clock போய் 1:30க்கு தான் வந்தேன் நான் வெளியே. இது என்ன 2018? 18. ஆமாம். என்ன பண்ணாங்கங்கிறது யாருக்குமே தெரியல. யாருக்கும் தெரியல. மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க? ரிப்போர்ட்டில் சும்மா பயாப்சி பண்ணியிருக்கோம், ஷி கேம் வித் நம்னஸ் அப்படின்னு எழுதிட்டாங்க. நீங்க But நம்ம சோடியா போனீங்க போல இல்லையே. இல்லை, நான் நம்னஸோட போல. பிகாஸ் அப்புறமா சிடி ஸ்கேனு, பெட்டு, எம்ஆர்ஐன்னு ஒரு இருக்கிற ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து பட் அவங்க ஷி கேம் வித் நம்னஸ்ன்னு எழுதிட்டாங்க. பட் நான் ஐ டென்ட் ரீட் தட் டிஸ்சார்ஜ் சம்மரி. பட் அது பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க எடுத்தாங்க, சரி அவங்க சேஃப்காக அப்படி பண்ணாங்களோன்னு நினச்சிட்டு. இதெல்லாம் கதையா இருக்கு. நம்ம அவங்க சேஃப்டிக்கு எதுனா செய்யணுமா? நம்ம சேஃப்டி என்ன చెప్ప? நம்ம சேஃப்டி தான் இல்லையே. இப்போ எந்த ஹாஸ்பிட்டல், நானே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஹாவ் ப்ராப்ளம்னா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, நார்மலாக சரி பண்ணிக்கோங்க, வீட்டு வைத்தியம் அது இது. நான் அப்படி தான் ஆக்சுவலாக. எனக்கு எவ்ரி சம்மர் கொஞ்சம் பேக் பெயின் லைட்டாக வரும். டான்சர்ஸ் நிறைய பேருக்கு பேக் பெயின் வரும். வரும். ஏன்னா நான் 3 yearsலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. என்னோட 3rd year ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 yearsஸாக பண்ணிட்டு இருக்கேன் நான். 50 yearsஸாக மோர் தென் 4,000 ப்ரோக்ராம்ஸ் தானே ஒன்று. ஆமா தெரியும். நியர்லி 5,000 கிட்ட எனக்கு ப்ரோக்ராம். மாஸ்டர் வேம்படி சின்சத்தியம் மாஸ்டர் பேலிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு பேலியில் நான் வந்து நானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சரஸ்வதி பண்ணுவேன். அப்புறமா நானே வந்து இந்த குரி சொல்கிற பொண்ணா ஸ்ரீனிவாஸ் கல்யாணம் நானே சக்கியா பண்ணுவேன். கடைசியில் நானே லாஸ்ட்டு டெக்கரேஷன் கல்யாணம் தாம்பாளத்தில் வேறு ஆடுவீங்க. ஆடுவோம். அது வந்து இப்படி போய் அப்படி வந்துடணும். ட்ரெஸ் சேஞ்சு, ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ் சேஞ்ச் ஃபுல்லாக மாஸ்டரோட பேலே வந்து ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டர் சேம் ஹேர் ஸ்டைல் கூட சேம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆர்வம்னால பிந்தி கூட மாற்றிடுவேன். நான் அந்த பிந்தி கூட மாற்றி அந்த ஸ்டைலாக வச்சுட்டு மாஸ்டர் ஒன்று சொன்னால் நான் இன்னும் நல்லா அது மெருகேற்றி பண்ணுவேன். அதனால் மாஸ்டருக்கு நான் இன்னும் ரொம்ப பிடிக்கும். டான்ஸில் அவருக்கு என்ன பிடிச்சது, ஒரு சின்ன ஒரு கம்மல் கீழே விழாது, ஒரு நெத்திச்சுட்டியோ டான்ஸ் ஸ்டேஜ் மேலே விழக்கூடாது. விழுந்தால் பிடிக்காது மாஸ்டருக்கு. ஏன்னா எந்த ஆடியன்ஸ் ஆனால் கூட நம்மளுக்கு டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அப்படியே கம்மல் கழட்டி கீழே விழுதுன்னா ஆடியன்ஸ் எல்லோரும் அந்த கம்மல் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆமாம் ஆமாம். ஏன்னா அது எங்கே நம்ம மிதிச்சிடுவோமோ அது பார்த்துட்டே இருப்பாங்க, நம்ம டான்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ மாஸ்டர் அது சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நாள் கூட ஆகலை எனக்கு. ஸோ அது மாதிரி எதானா ஆனால் மற்றவங்க எல்லாரையும் பிடிச்சி திட்டுவார். ஜெயப்பிரியா பாரு, கரெக்டாக ஒரு நாள் ஆனால் கூட அப்படி பண்ணுறாளா, மேக்கப் கரெக்டாக பண்ணுறா, இவ்வளோ நீங்கள் இவ்வளோ அப்பிட்டு வரீங்க, இவ்வளோ பூ வச்சுட்டு வரீங்க, எதுக்கு அது பூக்காரிங்க மாதிரி வரீங்கன்னு திட்டுவார். நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு நிறைய ஓவர் மேக்கப் பண்ணிவிட்டு கிழவிங்க மாதிரி இருக்கீங்க, எதுக்கு அவ்வளோ மேக்கப்பு, ஜெயப்பிரியா பாரு லைட்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன நல்ல நினைவு இருக்கு, நீங்க வேம்பட்டி சின்னசத்தியம் உங்க ஆசான் இருக்கார்ல, அவருடைய 80th பர்த்டே நாரதகான சபா நடக்குது, நீங்க எல்லாம் பாத பூஜை பண்றீங்க. ஆமாம், நான் மறக்கவே இல்லை. கனக பாத பூஜை அப்படின்னா அந்த கோல்டு காயின்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம். அவங்க டிசேபிள்ஸ் அத்தனை பேரும் வரிசை கட்ட பண்ணி பண்ணுறீங்க பார்த்தேன். இல்லை நீங்கள் அவ்வளோ டஃப்பாக ஆடினதுனால தான் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்திருக்கு. பட் அவங்க வந்து அதை சரியாகவே புரிஞ்சுக்கலையா? இல்லை, பேக் பெயின் ரீசன் என்னன்னு கூட அவங்களுக்கே தெரியல. அந்த ஸ்கேன் எடுத்தாங்க, இந்த ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்கேன் எடுக்கிறப்போ ஒன்றுமே இல்லை மேடம்ன்றாங்க அவங்க. இங்கே டாக்டர்ஸ் வந்தால் இல்லை சம்திங் இஸ் தேர் அப்படின்றாங்க. ஸ்கேன் எடுத்தவங்க ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து இன்ஃப்ளமேஷன் தான், மோஸ்ட்லி அது இன்ஃப்ளமேஷன் தான். நரம்பு கொஞ்சம் உப்பும் இல்லையா, அது மாதிரி இன்ஃப்ளமேஷன் தான் ஆயிடுச்சு. அங்கே எல்லாருக்கும் இருக்கும் கொஞ்சம். உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கலையா? அவங்க டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியல, இவங்க சொன்னாங்க. அந்த ஸ்கேன் பெட் ஸ்கேன் எடுக்கிறவங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் சொன்னாங்க.
பட் பயாப்சிங்கிறது எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அது மேபி கேன்சராக இருக்கலாம், நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். இல்லைன்னா 1 மந்தில் இந்த அம்மா இறந்துருவாங்க. நாங்கள் சாருக்கு பயப்படுத்திட்டாங்க. விக்ரமன் சாருக்கு. ஆமாம், பயப்படுத்திட்டே அவரை பயாப்சி எடுக்கணும் ஒத்துக்கோ அப்படின்னு. நான் அடுத்த மாதம் எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, என்னால் முடியாது, எனக்கு அடுத்த மாதம் திருப்பதியில் ப்ரோக்ராம் நான் வச்சுருக்கேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா எவ்ரி இயர் திருப்பதி டிசம்பர் நான் டான்ஸ் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம். அதனால் இல்லை நீங்கள் வந்து அது என்ன ஜஸ்ட் கொஞ்சம் நீங்கள் டான்ஸ் பண்ணி நான் சொன்னேன், டான்ஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நான் வந்து பாவம் நிறைய ஸ்டெப்ஸ் இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா எனக்கு வந்து நான் எவ்வளோ எனக்கு டஃப்பாகவும் பண்ண முடியும், லைட்டாகவும் பண்ண முடியும். ஏன்னா அதில் ஊறி போனதால் நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஸ்வெட் ஆகாமல் டான்ஸ் பண்ண முடியும் 1 hour. ஆனால் அவங்க கேட்கல அதெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, நம்ம பண்ணிடலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் சிம்பிள் ப்ரொசீஜர்னாங்க. நம்பிட்டீங்க? நம்பிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்களது, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான், ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சவங்களது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, நம்மால தென்னிந்தியாவில் ஒரு அற்புதமான டான்ஸரை வந்து இந்த மாதிரி வீட்டோட முடக்கி போட்டமேங்கிற குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் கூட இல்லை அவங்களுக்கு, கொஞ்சம்னா கொஞ்சம் கூட இல்லை அவங்களுக்கு. இல்லை, ஒரு டான்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான கேரியர். திமிரா வேற பேசுகிறாங்க. அடப்பாவே. நீங்கள் எங்களை பற்றி சொல்கிறீங்க, நான் இன்னும் மென்ஷன் பண்ணல, இந்த ஹாஸ்பிட்டல்னு மென்ஷன் பண்ணல, இல்லை நீங்கள் எங்கேயுமே பண்ணல. ஆனால் கூட நீங்கள் எங்கள் பற்றி நீங்கள் வந்து நாங்கள் தான் தப்பு பண்ணோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க திமிர நம்ம கிட்ட இல்லை. பேசுறாங்க. உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய போராட்ட வாழ்க்கையை நீங்கள் நடத்துறீங்களா, அதை விட அவங்க பேர் ரிப்பேர் ஆகக்கூடாதுங்கிறத கவலைப்படுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், ரிப்பேர் ஆகக்கூடாது, அவங்க வந்து பார்க்கணும், அட்லீஸ்ட்டு நம்ம இன்னொருத்தர இது நீங்கள் ஃபாரினர்னா காம்பன்சேஷன் என்ன தெரியும்ல உங்களுக்கு. ஏன் வந்து டைரக்டர் விக்ரமன் வந்து காம்பன்சேஷன் கேட்கவே இல்லை இன்னி வரலும்? நம்ம பண்ண படத்துக்கே அவர் சம்பளம் கேட்காதவர். ஸோ காம்பன்சேஷன் சரி வேண்டாம் விட்டுடுங்க. ஏன்னா எங்களுக்கு 2-3 பேர் டாக்டர்ஸோ இல்லைன்னா இன்ஜினியர்ஸோ எல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க இன்ஸ்டியூட்டில். சரி எதுக்கு, நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நானே விட்டுருக்கேன். சரி, குறைஞ்சபட்சம் நீ செஞ்ச தப்ப நீயே சரி பண்ணி கொடு. நம்மளுக்கு என்ன நம்பி போவோம் இப்போ நம்ம? நான் மறுபடியும் உன்ட்ட வருவேனா வரமாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, ம், அவங்க அந்த இது சொல்லணும்ல, அந்த குற்ற உணர்ச்சியில் நீங்கள் வாங்க நான் சரி பண்ணி தரேன். சொல்லவே இல்லை. இது வேற டீம் ஆஃப் டாக்டர்ஸ், வாங்க நான் செஞ்சு தரேன், நாங்கள் செஞ்ச தவறை நாங்களே சரி பண்ணுறோம். டாக்டர்ஸ் எதுக்கு இது இது பண்ண தேவையில்லையே, இது பண்ண தேவையில்லையான்னு தான் சொல்கிறாங்க எல்லாம். அங்கேயே சொல்கிறாங்களா இல்லை வெளி டாக்டர்ஸ்? வெளி டாக்டர்ஸ் கூட சொன்னிருக்காங்க. மிரட்டுறது யாரு? அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் தான். நீங்கள் என்ன நீங்கள் எங்கள் பற்றி சொல்கிறீங்கல்ல, தப்பாக சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அவங்க பற்றி இன்னும் சொல்லவே இல்லை நாங்கள். நீ சொல்லவே இல்லை. ம், எனக்கு என்னதான் பிரச்சனை, அதுக்கு என்னதான் நீங்கள் வைத்தியம் பண்ணீங்கிற அதை சொல்லணும்ல, அந்த உண்மையை சொல்லணும்ல. இப்போ என்னை பற்றி நீ பேசாதன்னு சொல்கிறான் ம். உங்களுக்கு இந்த பிரச்சனை, அதுக்காக நாங்கள் பண்ணினோம், அது வேற காம்ப்ளிகேட் ஆகிட்டுங்கிறது என்னன்னு உண்மையை சொல்லணும்ல. நாங்கள் கரெக்டாக தான் பண்ணோன்றாங்க. என்ன கரெக்டாக பண்ணீங்க? அது மெடிக்கல் சரியாயிடும், நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க. எவ்வளோ 5 years 6 years. இன்னொன்று, நான் நார்மல் ஃபிசியோதெரப்பி பண்ணுறவங்கள விட நான் வந்து 500% ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா ஆமா, டான்ஸ் ஆமா, ஆஸ் எ ஆமா, டான்ஸர், ஆமா. நான் வந்து சின்ன பிள்ளைந்து டான்ஸர்னால ஐ கேன் டூ எனி சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ். டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட முடியும். அப்படிப்பட்டது அவங்க வந்து 6 years பண்ணிவிட்டு எனக்கு அது நான் ஃபிசியோதெரபிஸ்ட் மாற்றி 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 கூட பார்த்துருக்கேன். நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்கல்ல மேடம், ம். ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது நான் வந்து 6 மாசமா ஃபிசியோதெரப்பி பண்ணிருக்கேன், எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்கிறது நடுவில் ஏதாவது ஒரு தகவல் சொன்னீங்களா? அங்கே இயர்லி செக்கப் போவேன் நான் அங்கே. ஃபிசியோதெரப்பி பண்ணி ஒன்றும் சரியாகலைங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அப்போ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது சொல்லல. அவங்ககிட்ட அப்பவும் சொன்னேன், உங்ககிட்ட வேறு எதனா இருக்கா, நியூவாக எதனா வந்திருக்கா திருப்பி எனக்கு சரி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கேன். கேட்டால் அவங்க பெருசாக ரெஸ்பாண்ட் ஒன்றும் பண்ணல. குறைஞ்சபட்சம் அவங்க என்ன செய்யணும், ம், ஃபாரின் டாக்டர்ஸ் வர நான் கொண்டு வரோம், அந்த மாதிரி எதாவது பண்ணலாமான்னு அந்த சஜஷன் கேட்டுருணும்ல. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. இங்கே டாக்டர்ஸுக்கே அவங்க வந்து செலவு பண்ண ரெடி ஆகிடல. ஃபாரின் டாக்டரில் அவங்க எல்லாம் எங்கே போய் செலவு பண்ணுவாங்க? நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி மறுபடியும் பண்ணுறீங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்கோம், அதையாவது சொல்லணும்ல. அவங்க வேணால் போயிட்டு வராங்க, அவங்க சின்ன பல்வலைன்னா கூட போய் சிங்கப்பூரில் போய் பார்த்துட்டு வராங்க. நம்மளுக்கு அட்லீஸ்ட் அது கூட போறியா, போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு கூட ஒரு சின்ன அவங்களுக்கு இதே இல்லை. கேட்டால் கூட பரவாயில்ல, இவ்வளோ வரைக்கும் கேட்கல. நீ சிங்கப்பூர் போறியா இல்லைன்னா அமெரிக்கா போறியா? அமெரிக்காவில் என்னோட நீஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களா? நான் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணா அப்படின்னாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் அதுக்கு என்ன நீங்கள் போங்க, அர்த்தம்? நீங்கள் போங்க, நாங்கள் செலவுக்கு ஏற்றுக்குறோம், இல்லை நாங்கள் அது பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க, அந்த எந்த வார்த்தை வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. சரி, இது நடந்து வந்து ஒரு வருஷம் ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்க, சரியாகல, 2 வருஷம் ஆச்சு, எப்படி 5 வருஷம் வரல இப்படியே நடந்துட்டு இருக்கு? நீங்கள் கொஞ்சம் வேற என்ன பண்ணலான்னு நினைக்கலையா? வேறு என்ன, ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா நின்று நான் நடந்து நான் பாத்ரூம் போனாலே போதும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி மைண்ட் செட் என்னென்னா, லைஃப் அப்படி கொஞ்சம் அப்படி போயின்னு இருக்கு, அது போட்டோம் அப்படின்னு.
ஏதோ நானே என்னோட யூடியூப்பில் டான்ஸ் அது இவங்க பார்த்துட்டு எல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிட தான் செய்கிறாங்க. எல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எங்கே நீங்க வேற டாக்டர்கிட்ட போலான்னு பிளான் ஒன்றும் பண்ணலையே? பண்ணேன். நடுவில் கிட்னி வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சா இதுல? ஆமாம், இது நிறைய பிகாஸ் 5 இயர்ஸாக மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன் இல்லையா நான். ம். நியூரோபதி நியூரோ மெடிசன் 5 இயர்ஸ் சாப்பிட்டா கால் எரிச்சல் எனக்கு. ஈவினிங் ஆனால் கால் எரிச்சல் இப்படி எரியும், கீழே அப்படியே ஃபயர் வச்ச மாதிரி இருக்கும். ஜுரம் வந்துடும்? ஜுரம் வராது, கீழே அப்படியே அக்னி குண்டம் வச்ச மாதிரி இருக்கும். அக்னி குண்டத்தில் கால் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் வரலும் எடுக்கிறாங்களா? 7 டைம்ஸ். 7 டைம்ஸ். அது என்ன சொல்லுவீங்க? கெத்திட்டர். அது வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக நர்ஸ் வேற வேணும். நர்ஸ் அந்த பொண்ணு இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இதுக்கெல்லாம் ஏராளமாக செலவாகுமே, லட்சக்கணக்காக செலவாகும். நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்க அப்ராக்சிமேட்லி 3 lakhs வரலாம் செலவாகுது மாதம்ங்கிறீங்க. இதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒன்றும் இதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல? ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல, ஒரு பைசா கொடுக்கலான்னு அவங்க நினைக்கவே இல்லை. 5 வருஷமாக நீங்கள் கையை விட்டு தான் போயிட்டு இருக்கு. அது நம்ம ஏதோ நம்ம மாதிரி இருக்கிற ஃபேமிலினால நம்ம அப்படி இது பண்ணிட்டு தள்ளிட்டு இருக்கோம். இதனால நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட கொஞ்சம் வித்துட்டீங்கன்னு ஆமாம், கேள்விப்பட்டேன். சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துட்டோங்க. எவ்வளோ தான் செலவு பண்ணிட்டு இருக்குது? 6 இயர்ஸ் பார்த்துக்கோங்க. 6 இயர்ஸ் ஆனால் மந்த்லி 3 lakhs ஆனால் கூட பார்த்துக்கோங்க. படம் எடுக்கிறதே நிறுத்திட்டாரு சார் சுத்தமாக நிறுத்திட்டாரு. என் பையன் இப்போ தான் படம் நடிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சார் ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க, எனக்கு படம் எடுக்கிற மூடே இல்லை, என் ஆமாம், ஒய்ஃப் இப்படி இருப்பா, நான் எப்படி படம் எந்த இதில் யோசிப்பேங்கிறாரு. நான் வேண்டான்னு சொன்னால் அவர் வந்து ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு என் கை பிடிச்சி கெஞ்சினார். ஏன்னா அவங்க 1 monthல இறந்துருவாங்க இவங்க. அப்போ சொல்கிறீங்க 5 வருஷம் முன்னாடி சொல்லுங்க சொன்னது அவர் கை பிடிச்சி கெஞ்சினார். நீங்கள் வேண்டவே வேண்டாம், நீங்கள் வேண்டவே வேண்டாம், எனக்கு ஆப்ரேஷன் எனக்கு தெரியல, என்னமோ ஒத்துக்காது போல இருக்குது, இது என்னமோ சரியாக வராதுன்னு போல இருக்குது, முதுகு வலி தானே, எதுக்கு ஆப்ரேஷன் வேணாங்க, பேக் சைடு எல்லாருமே ஸ்பைனில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், வேண்டாம் எதனா மெடிசன் கொடுக்க சொல்லுங்கன்னு. அப்போ ஒரு டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்க வந்தார், ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க வந்தார். அதுக்குள்ளேயே இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இல்லை வேணாம் ஸ்டீராய்ட்ஸ் இல்லை, நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அந்த முடிவு எடுத்தாங்க. அவர் ஸ்டீராய்ட்ஸ் தான் சரியாயிடும், அந்த ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துருந்தா கூட எனக்கு சரியாயிருக்கும் அந்த பெயின். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் இப்பயும் இருக்காங்களா? இருக்காங்க. இப்பயாவது அவங்க மனசாட்சி ஒருத்தர் அவங்களுக்கு இல்லை, இப்போவும் ஃபோன் பண்ணார், இப்போவும் ஃபோன் பண்ணுவார். இல்லைங்க அது சரியாயிடும், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க 5 வருஷத்துக்கு அப்புறமும் சொல்கிறாங்க அப்படிதான். ஆமாம், எனக்கு இன்னொரு செய்தி, சமீபத்தில் விக்ரமன் சார் வந்து வீடியோ சேனலில் இதை பற்றி பேசினதுக்கப்புறம் சிஎம் அதை பார்த்துட்டு உடனே வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், கிட்டத்தட்ட தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் 25 டாக்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இல்லையா? அவங்களாம் என்ன அப்சர்வ் பண்ணாங்க, என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சு சொன்னாங்களா? என்ன நடந்திருக்கு சொல்ல, சில பேர் என்ன பேக் பின்னாடி போன் கொஞ்சம் சரியில்லை, அந்த போன் ஏதோ வெட்டி எடுத்திருக்காங்கன்னு ஒரு டாக்டர் சொன்னார். போனை வெட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் சொன்னார், போன் பின்னாடி ஏதோ ஸ்க்ராப் பண்ணி எடுத்திருக்காங்க, சரி ப்ராப்ளம் ஆகி செப்டிக் ஆயிடுச்சு அதனால எடுத்துட்டாங்க அப்படின்னாரு. பட் என்ன எடுத்தாங்கன்னு கேட்டோடனே திருப்பி செகண்ட் டைம் கேட்கச்சு அவங்க ரொம்ப கீனாக கேட்டேன் நான், என்ன ஆச்சு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அதுன்னு. அது பயந்துட்டாங்க, அவங்க சொல்லலை. ஏன் அவங்க பயப்படுறாங்க? சிஎம்ஏ போய் பாருங்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு என்ன பயம்? அப்புறமா அவங்க வந்து திருப்பி நீங்கள் ஒரு 5 to 6 டாக்டர்ஸ் வந்து வெறும் ஃபிசியோதெரப்பிக்கு வந்தாங்க. ஃபிசியோதெரப்பி அதுக்கு முன்னாடி நான் பண்ணதை விட ரொம்ப கம்மியாக தான் பண்ணாங்க அவங்க. ஸோ அது வந்து நான் சொன்னேன், இந்த ஃபிசியோதெரப்பி எல்லாம் எனக்கு கேட்காது, எனக்கு தெரியும், ஃபிசியோதெரப்பி நான் தான் 6 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன், அது எதுக்கு நான் திருப்பி பண்ணுறேன்னு. வேறு எதனா இன்னொரு டாக்டர் சொன்னால் நீங்கள் ஃபாரின் போய் எதனா பண்ணிக்கோங்க. அப்படியா, சரி, எல்லாருக்கும் சொன்னால் அப்படி இது பண்ணேன். டாக்டர்ஸ் என்ன பண்ண முடியுங்க இப்போ? அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து கான்க்ரீட்டாக எதுவுமே பேசலை. சரி பண்ணிடலாம், எல்லாரும் ஒரு கான்ஃபிடென்ஸாக சரி பண்ணிடலாம் நாங்கள், அவ்வளோதான். எப்படி யார் பண்ணுறது? சரி பண்ணுறோம். இப்போ யார் வர சொல்லுங்கள், இப்போ வேணா யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இப்போ வந்தாங்களே டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ், இவங்க வந்து வாங்க எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இதை என்னுடைய அப்சர்வேஷனில் 1 மாதத்தில் நான் கவனிக்கிறேன், யாராவது சொன்னாங்களா? அப்படி யாரும் உத்தரவாதம் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. அது சிஎம் திருப்திப்படுத்த வந்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் வந்து பார்த்தாரா? அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர், பட் அவர் கூட பேச முடியல. அப்புறமா நான் பேசலான்னு நினச்சேன். நீங்கள் ஃபர்தராக எனக்கு அப்புறமா 15 days நான் சிக்கு, ஃபீவர் வந்து ரொம்ப சிக்காகி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் எல்லாம் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பட் அப்போ பயங்கரமாக செலவாயிடுச்சு. அப்போ 15 days சிக்கு, கிட்னி டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, திருப்பி லிவர் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க. பட்டு என்னென்னா செலவு தான் ஆயிண்டு இருக்கு. சார் வந்து செலவை பற்றி பேசாத அப்படின்னா, செலவு பற்றி பேசலை, பட் செலவு ஆயிண்டு இருக்குல்ல.
சாருக்கு அந்த செலவு பற்றி பேசினா பிடிக்காது. பணம் பற்றி செலவு பற்றி பேசினா பட் செலவு ஆயின்னு தானே இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து யாராவது தோட பிடிச்சி நடக்கிறாப்புல இருந்தால் கூட பரவாயில்லையே. இல்லையே, நான் நிற்கிறதுக்கே 2 பேர் வேணும் கண்டிப்பாக. அது வாக்கர் பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கே 2 பேர் வேணும். நீங்கள் மாடியில் போய் பெட்டில் போய் தூக்கிட்டு தான் போகணும் இல்லையா? இந்த இதை இது 4 பேர் கூட்டணும் எடுத்துன்னு தானே போகிறேன். தூக்கிட்டு தான் போகணும். ஆமாம். படியெல்லாம் தூக்கிட்டு தான் வரணும். ஆமாம், படியிலலாம் தூக்கிட்டு தான் வரணும். நான் இன்றைக்கி சின்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு இறங்கியிருக்கேன். ஆமாம், இன்றைக்கி சாரோடைய பர்த்டே இல்லையா? பர்த்டே. அதனால தான் கெஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமாம், அதனால தான் கொஞ்சம் வீடு அதனால டெக்கரேட் பட்டு பண்ணி. கூட எல்லாம் போட்டு நான் மங்களகரமாக இருக்கீங்க. ஆமாம், இல்லை சின்ன ஹோமம் பண்ணோம். சரி, ஹெல்த்துக்கு அட்லீஸ்ட் ஹோமம் பண்ணி கொஞ்சம் பேட் வைப்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன ஹோமம் பண்ணோம். அவங்களுக்கு கொடுப்பாங்க டாக்டர். ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்து எல்லாரும் ஆடம்பரமாக வந்து பார்த்துட்டு போனாங்க. அதோட அது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, வேணா 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, 4 டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க, பெயின் கில்லர் கொடுப்பாங்க. பெயின் கில்லர் கொடுப்பாங்க. நான் அப்போத்துக்கு சொல்கிறேன், கால் ரொம்ப எரியுது, ஒன்றும் பண்ண முடியல, அது எதனா பண்ணுங்க அப்படின்னு. இன்னும் காலில் எரிச்சல் இருக்கு. இருக்கு. ஈவினிங் ஆனால் 5 o'clock மேலே பயங்கர எரிச்சலாக இருக்கும். அது எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகுது? அது நைட்டு திருப்பி ஸ்லீப்பிங் பில் போட்டு தூங்குற வரைக்கும் இருக்கும். 1 o'clock 2 o'clock கூட ஆகிடும் ஒரு வாட்டி. நான் திருப்பி டீப் ஸ்லீப் போனப்போ தான் அது வந்து சரியாகும். நீங்கள் ஆகாரம்லாம் சரியாக சாப்பிட்றீங்களா? இல்லை, எனக்கு அந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஒரு 2 years சாப்பிட்டேன். அது கொடுத்து நாக்கு டேஸ்ட் போயிடுச்சு. நிறைய 3 years வாமிட்டிங் பண்ணேன். என்ன சாப்பிட்டாலும் அப்படி வெளியே வந்துடும். இப்போ என்ன தான் சாப்பிட்றது? நார்மல் டயட் தான். பட் என்ன டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட்டே இருக்காது. அது மெடிசன் போடணுன்னு உள்ளே தள்ளுறேன். மெடிசனுக்காக எல்லாம் மெடிசன் சாப்பிடணும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தான். நைட்டு சார் பக்கத்துலேயே இருப்பாரா? ஆமாம், அவர் பக்கத்துலேயே இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். எனக்கே ஏசி ஒத்துக்காதான கூட பாவம் ஏசி எனக்காக கம்மி பண்ணிவிட்டு அவர் பக்கத்துலேயே படுத்துக்குவார். ஏன்னா நர்ஸ் ஒரு வேளை டைமுக்கு பெல் அடித்து அந்தம்மா ஒரு வேளை நைட்டு இன்கேஸ் நைட் எமர்ஜென்சி எதுனா தூங்கிட்டாங்கன்னா அவர் பக்கத்துலேயே இருக்கார். அவரே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி. ஆமாம், ரொம்ப இழைச்சிட்டாரு. டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. அவர் அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரைட்னஸ் இல்லை, எதுவும் யோசிக்கிற சக்தி இல்லை, பேச மாட்டுறாரு யாரோட. எங்கன்னா போகலான்னா வரமாட்டேன்றாரு. டைரக்டர் யூனியன்லேருந்து வேறு ரிசைன் பண்ணிட்டாரு. பிரசிடென்ட் இல்லையா டைரக்டர்? ஆமாம், என்னால் முடியலன்ட்டார்ல. ஆமாம், இப்போ சூரியவம்சம் 2 கூட பண்ண சொல்கிறாங்க. படம் பண்ண சொல்லி நிறைய தான் வருது. நான் பண்ண மாட்டேன். சூரியவம்சம் 2 பண்ண சொல்லிட்டு சௌத்ரி சார் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பண்ண முடியாது. எங்கள் ஒய்ஃப் நடக்கட்டும், அவங்க நடந்து அவங்க வேலை அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா சரி. உங்கள் சார் ஏன் வந்து குறைஞ்சபட்சம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து அவங்களால திருப்பி தர முடியல, அதனால உங்களுக்கு ஏற்பட மன உளைச்சல், இவ்வளோ செலவு, இதுக்கு ஏன் ஏற்பாடு பண்ணக்கூடாது? கம்பன்சேஷன் ஏன் கேட்கக்கூடாது? நார்மலாக கேட்டால் தரவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, நம்ம கேட்கல. அது வேறு யாருன்னா வச்சு கேட்கணும், இல்லைன்னா யாருன்னா கேட்டு கொடுக்கணும். ஒரு பெரிய இப்போ வந்தவங்க இப்போ மாசு அது மாதிரி யாருன்னா வந்தால் கேட்டு கொடுக்கணும். நம்ம என்ன இந்த நார்மல் பீப்புள் அவங்களோட டீல் பண்ண முடியுமா? அவங்க பெரியவங்க தான். ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கா? கிட்னி ப்ராப்ளம் வருது. கிட்னி அப்படி திருப்பி எதனா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனால் என்ன சாப்பிட்றது இல்லை சரியா. மோஷனும் யூரினும் போக முடியாது, என்னால் தனியாக போக முடியாது. நர்ஸ் தான் கெத்திட்டர் போட்டு எடுக்கணும். இது எத்தனை நாள் கண்டினியூ? இந்த நார்மல் பாடி இல்லையே, இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தானே எடுக்கிறோம். நம்ம என்னால் அவாய்ட் பண்ண முடியாது யூரின். அதனால் அந்த பொண்ணு கெத்திட்டர் போட்டு எடுக்கிறாங்க 3 hours ஒன்ஸ். ஸோ இட் வில் காம்ப்ளிகேட்டட். இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். எனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நார்மல் நம்ம போகிறது வேறு, 7 times கெத்திட்டர் போட்டு எடுக்கிறது வேறு. அதுவும் இந்த ஃபாரின் கெத்திட்டர்னால K90 ஃபாரின் அது நைஸாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் காஸ்ட்லியாக என்ன பண்ண முடியும், நம்ம ஹெல்த் முக்கியம் தானே. அதனால் ஸ்பெண்ட் பண்ணால் சார் எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியான கூட பரவாயில்ல. இந்த நாட்களில் இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டாங்க. லைஃப் இப்படி மிசரபிளாக போயிடுச்சு. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அந்த பழைய நாட்களாக நினச்சி பார்ப்பீங்களா?